யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் பல்கலைக்கழக நுழைவாயிலுக்கு அருகில் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பள உயர்வு, ஆட்சேர்ப்பு, மேலதிக நேர கொடுப்பனவு, வரவு செலவு திட்டத்தில் தமது சம்பள முரண்பாட்டிற்கு உரிய தீர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்வைத்து இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இங்கு முக்கியமாக எமது பல்கலைக்கழகங்களில் 9 வீதமான MCA கொடுப்பனவு எமது கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளது. மேலதிகமாக 20 வீதம் வழங்கப்பட்ட எமது ஸ்பெஷல் அலவுன்ஸ் ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது. அதுக்கு மேலதிகமாக எமக்கும் பொது நிர்வாக சேவைக்கும் இடையில் உள்ள அந்த வித்தியாசம், கடந்த காலங்களில் நாங்கள் 107 என்று நாங்கள் பிரசுரப்படுத்திய அந்த வித்தியாசம் இந்த அரசு இன்னும் குறைத்து எம்மை பொது நிர்வாக சேவையுடன் இணைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து மட்டக்களப்பு வந்தாறுமூலை கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். கிழக்கு பல்கலைக்கழக வந்தாறுமூலை வளாகம் ஒன்றில் கல்விசாரா ஊழியர்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எமக்கு 2014ஆம் ஆண்டு தொடக்கம் வழங்கப்பட்டு வந்திருந்த 20 வீதமான பேக்லாக் என்று சொல்லப்படுகின்ற அடிஷனல் இன்டேக்குக்காக வழங்கப்பட்ட கொடுப்பனவானது தற்பொழுது முற்றாக நீக்கப்பட்டுள்ளது. மேலும் நாங்கள் கடந்த வருடத்தில் 75 வீதமாக எங்களது MCA கொடுப்பனவை அதிகரிக்க வேண்டும் என்று கூறி 75 நாட்கள் தொடர்ச்சியான ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். அப்போது வழங்கப்பட்ட 45 வீத MCA கொடுப்பனவானது தற்பொழுது 36 வீதமாக 9 வீதம் குறைக்கப்பட்டு அதிலும் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற பெயரில் ஒரு 330 ரூபாயை கழித்து எங்களுக்கு வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். வவுனியா பல்கலைக்கழகத்தின் நுழைவாயிலில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் இன்று ஈடுபட்டிருந்தனர். சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தென்கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் சாத்வீக போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் இடம்பெற்றது.